ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வருகை புரிந்திருக்கும் பத்திரிகை மீடியா நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கீங்க. என்ன மேடையில் இருக்கிற அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பிரசாத் லேப்பில் இன்னொரு படத்தோட ஆடியோ லான்ச். நிறம் சார் சொன்ன மாதிரி தான், நிறம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு ஒரு நிறம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி வந்த ஒரு கிரைம் த்ரில்லர் தான் இந்த படம். கண்டிப்பாக படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு முன்னாடியில் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சார் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா சாருக்கு தான். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் நான் கிருஷ்ணா சாரை மீட் பண்ணுறப்போ அவர் எனக்கு கதை சொன்னார். கதை சொல்லிவிட்டு செகண்ட் சிட்டிங் போனோம். சில சேஞ்சஸ் இருந்துச்சு. தேர்ட் சிட்டிங் போனோம். அப்போயும் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ். எந்த டைம்லேயும் ஒவ்வொரு சேஞ்சஸும் ஒன்னோட ஒன்று பெட்டராக தான் இருக்கும். யாரோ சொல்லியிருந்தாங்க சார் ஆல்வேஸ் வாண்ட் டு டூ பெட்டர்னு. ஸோ அந்த மாதிரி பெட்டரான விஷயத்தை தான் கொண்டு இந்த கதையில் சேர்த்துருக்காரு. எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க இந்த படத்தில். நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அவர்கிட்ட பேசுகிறப்போ ஆக்சுவலி என்னென்னா ஒரு டைரக்டர் சார்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்காது. ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் இந்த மாமா சித்தப்பா பெரியப்பா பிள்ளை இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஃபீல்டில் தான் பேசிக்குவோம். அவர் நல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். அவர் இன்னும் நிறைய திரைப்படங்கள் அவர் பண்ணணும், நிறைய வெற்றி பாதைகளில் போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். சார், ஆல் த வெரி பெஸ்ட் சார் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அண்ட் சாண்டோனியோ சார், தேங்க்யூ. மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் பேசுவார், தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார். நான் க்யூட்டாக இருக்கும். ஸோ செட்டில் ரொம்ப சீரியஸாக இருப்பார். ஆக்சுவலி சில டைம்லலாம் ஷூட் போகிறப்போ அவருக்கு எப்படின்னா, நம்ம மொபைல் பாய்க்கிறோம், மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா we need to use it certain time. ஸோ அந்த சீனில் நம்ம போயிட்டோம்னா நம்ம மொபைல் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. we need to concentrate. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அந்த மூட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லுவார். நிறைய இடங்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. என்னென்ன ஆங்கிள் செட் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நடிச்சும் காமிச்சிருக்காரு. ஸோ சாந்தோனியோ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹானர் டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் இந்த படத்தோடைய ஏடிஸ் அவங்க எல்லாருக்குமே இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். சில பேர் வந்திருக்காங்க, இன்னும் சில பேர் வர முடியல நினைக்கிறேன், தவிர்க்க முடியாத காரணம். ஸோ அவங்களுக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு படம் உருவாகிறதுக்கு எல்லா டெக்னீஷியன்ஸோடைய காரங்களும் ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு படத்தை சிறப்பாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த வகையில் அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த விழாவோட கதாநாயகன் இமான் சார், தேங்க்யூ சார். ஏன் தேங்க்யூ சொல்கிறேன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ நான் என்னோடய சொந்த ஊர் மலேசியா சார். ஸோ நாங்கள் நிறைய படங்கள், நிறைய பாடல்கள், நிறைய பாடலாசிரியர்கள், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் நாங்கள் எப்பயுமே ரசிப்போம். ஸோ அந்த வரிசையில் ஸோ இமான் சார் ஒரு பிகஸ்ட் இன்ஸ்பிரேஷன், நாட் ஓன்லி ஃபார் மீ, ஃபார் ஆல் ஆஃப் த பீப்புள். நிறைய பேருக்கு உங்களை நேரடியாக சந்தித்து உங்களோட மியூசிக்கில் நான் திரைப்படம் நடிப்புன்னு எதிர்பார்த்ததில்லை. பட் அந்த வாய்ப்பு அமைஞ்சதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன நிதின் சத்யானு, எனக்கு அவர் ஆக்சுவலி நிறைய படங்களில் பிடிக்கும். அதில் மெயினாக சொல்லலாம்ல, படம் பேர்லாம் சொல்லலாம்ல. ஸோ எனக்கு 6,98,000 அதெல்லாம் லெஜெண்டரி கேட்டகரி. ஸோ அதில் நான் இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும். இவரோட கேரக்டர் எப்பயுமே பார்த்து ரசித்த ஒரு விஷயம். பட் இந்த படத்தில் அவர் ஒரு பயங்கரமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சார் சொல்லியிருந்தாங்களே, இமான் சார் சொன்ன மாதிரி அவர் கண்ணிலே நிறைய எமோஷன்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவார். ரொம்ப ஜோவியல், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நான் எதிர்பார்க்கல. நான் நினச்சேன் ரொம்ப ஒரு லிமிட்டாக தான் பேசுவாங்க, அப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். அப்படி எதுவுமே இல்லை. ரொம்ப சொந்த தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணி நிறைய விஷயங்கள் அட்வைஸ் பண்ணார். இப்போ வரைக்குமே கோஆர்டினேட் எல்லாருக்குமே எனக்கும் அதே மாதிரி கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு. ஸோ நித்தின் அண்ணன், தேங்க்யூ அண்ணன். அண்ட் வெரி ஹாப்பி டு சி யூ. இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ கண்டிப்பாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேசப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு மெனக்கட்டிருக்காங்க. ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதில் நானும் நித்தின் அண்ணாவும் இருக்கும். ஒரு நல்ல சீக்வன்ஸ் அது சொல்லக்கூடாதுல்ல, சொல்லிட்டு பரவாயில்ல. நீங்கள் படம் பார்த்தே சொல்லிடுங்க. ஓகே, அடுத்தது சாபு சார், தேங்க்யூ. உங்களோட எடிட்டிங் சார் காமிச்சார், சில ஃபிலேஜஸ் காமிச்சார். ஸோ பார்த்தோன்னே நானே வா நல்லா இருக்கே அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்தது ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர் கட்லேயே தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். சில கட்ஸில் நிறைய ஸ்டோரிஸ் ரிவீல் பண்ணிடுவாங்க. சில இடங்களில் எது தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டுருவாங்க. பட் உங்களோட ட்ரெய்லர் கட்ஸில் ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் டு ஒர்க் வித் யூ சார். தேங்க்யூ. அண்ட் தானியா ஹோப் மேம், குட் டு நோ யூ. அவங்களும் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கதாபாத்திரம் இந்த படத்தில் ஒரு தேவையான ஒரு விஷயம். அது டைரக்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு ஒரு நிறம் இருக்குது. அவங்களோட நிறத்தில் இந்த படம் எப்படி மூவ் ஆகுது, ஹைப்பர் லிங்க்டு ஸ்டாரி சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஒரு மேஜரான ஒரு கதாபாத்திரம் இதில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் ராஜேஷ் சார், ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார். பிந்து மாதவி அக்கா, தேங்க்யூ. அண்ட்
பிரீத்தி அஸ்ரானி அவங்களும் வந்து ஒரு பயங்கரமான கரெக்டான வேட்டான்னு தெரியல, பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மர். அவங்களும் வந்து அவார்ட் வின்னர் ஆல்சோ இல்லை, அவங்களும் ஒரு அவார்ட் வின்னர். நல்ல இந்த படத்தில் நல்ல ஒரு கதாபாத்திரம் அவங்களுக்கும் இருக்குது. அவங்களோட இமோஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நடிச்சதில் எனக்கு பெருமையாக இருக்குது. தேங்க்யூ பிரீத்தி, இன்னைக்கு அவங்களால வர முடியல, அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். என்ன விவேகா சார், பாவிஜய் சார், உங்களோட லிரிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நல்லா அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ சார். ஸ்னேகா மேம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. மாஸ்டர் சாய் பாரதி மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நூதனா படத்தில் வந்து ஆமாம் காட்சியாக இருந்துச்சு, பட் நிறைய இடங்கள் மாஸ்டர் சொல்லி இந்த மாஸ்டர் இப்படி இதாக இருக்குது, எனக்கு நிறைய டைம் கொடுத்து பொறுமையாக அழகாக ஹேண்டில் வித் கேர் மாதிரி அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க சாய் பாரதி மாஸ்டர். வெரி ஹானர்ட் டு பி இன் ஃபார் த மியூசிக் வீடியோ. தேங்க்யூ மாஸ்டர். சங்கர் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அவரோட ஒரு பாட்லேயும் வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஆனால் அவர் தான் மெயினாக பெர்ஃபார்ம் பண்ணார். தேங்க்யூ மாஸ்டர், அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் ஸோ இந்த வேலையில் K2 சினிமாஸ்க்கும் நிறம் டீம், என்டையர் டீம் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்ரீனிஷா, பிரவஸ்தி, உங்களோட வாய்ஸ் கேட்ட ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ரீனிஷா, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் சிங்கிங் தி சாங். இந்த படத்தில் பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப அற்புதமான வாய்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ போத். ஸோ இந்த வேலையில் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். யார் பேராச்சும் விடுபட்டிருந்தால் மன்னிச்சிடுங்க. இந்த படம் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக போய் நீங்கள் சேர்க்கணும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கலைஞனும் வந்து விரும்புறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல சப்போர்ட். அந்த சப்போர்ட் வந்து உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜாக இருக்கிறது டெஃபினெட்லி நம்ம மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் எல்லாருமே தான். ஸோ நீங்கள் போய் சேர்க்குற இந்த விஷயம் தான் மக்கள் மத்தியில் பேசப்படுறது தான் மறுபடியும் பார்க்கப்படும். ஸோ அந்த வரிசையில் இந்த நிறம் படம் கண்டிப்பாக நிற்கும்னு நம்புகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இங்கே ஃபுல் நிறம் டீமோட இங்கே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா மீடியா இங்கே வந்து ரொம்ப நன்றி. ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டட். ஸோ நீங்கள் எல்லாம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். ஜென்சி, இன்ஃப்ளூயன்சர்ஸ், ட்விட்டர் மீடியா, ட்ரெடிஷ்னல் ஜேர்னலிஸ்ட், இன்றைக்கி வரைக்கும் என்ன பெரிய லெவலில் வந்து எனக்கு ஊக்குவிக்கிற ட்ரெடிஷ்னல் ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். இந்த படம் வந்து ஒரு நட்பின் அடிப்படையில் நடக்கிற ஒரு படம். ஏன்னா ப்ரொடியூசருக்கும் டைரக்டரும் ஒரு மிகப்பெரிய பாண்டிங். எனக்கும் பல்ராம் கிருஷ்ணாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதனால் வந்து இந்த படம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால் உருவாக்கப்பட்டு ரெடியான ஒரு படம். எல்லாருமே வந்து இதில் வந்து நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முகின்லாம் வந்து அவுட் ஆஃப் தி வே போயிட்டு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. எப்படின்னா டேட்டு கிடைக்காது, மலேசியா போகணும், வரணும். ஸோ பொருளாதாரமாகவும் இது வந்து சின்ன படம்னு சொல்கிறதா இல்லை பெரிய படம் சொல்கிறதான்னு தெரில. பட் இதை வந்து சின்ன படமாக தான் பிளான் பண்ணாங்க. பட் தேங்க்ஸ் டு ரவிக்குமார் காரு இந்த படத்தை வந்து பெருசாக பண்ணிட்டாரு. இன்னொன்று, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். கிருஷ்ணாவுக்கு வந்து இமான் சார் வந்து இது முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண ஒரு படம் தான். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இமான் சார் வந்து மெனக்கெட்டுருக்காரு. அவர் எல்லா படமும் மெனக்கெடுவார், ஆனால் இந்த படத்தை ஃபுல்லாக ஷேப்பாக கொண்டு வந்து வச்சிருக்கிறது வந்து இமான் சார் தான். ஸோ உண்மையிலேயே தேங்க்யூ இமான் சார். நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரீமும் போகிறீங்க, அந்த எக்ஸ்ட்ரீமும் போகிறீங்க. அதனால் வந்து எல்லா சாங்ஸுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. என்டையர்லி தி காஸ்ட் அண்ட் க்ரூ, சாபு நேஷ்னல் அவார்ட், ரொம்ப வருஷமான ஃப்ரெண்ட் எனக்கு. இந்த படம் செட் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது வந்து என்ன ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்காக தான் கிருஷ்ணா கூப்பிட்டாப்புல. அப்போ நான் சொன்னேன் யாரெல்லாம் போட்டிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற போது, சரி நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ப்ரொடக்ஷனோட இன்வால்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்ல, ஸோ அதனால் இவங்களை போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவங்கள போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு அந்த சின்ன சஜஷன்ஸ் தான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு படம் பண்ணிட்டு இருக்கப்பல நான் அவர்கிட்ட நடிச்சு நான் இந்த பக்கம் ஒரு சைடில் போயிட்டு நான் திருப்பி வந்தேன். அப்போ தான் சொன்னேன், இல்லை டேக் ஆஃப் ஆகி இன்னும் நல்லா வந்திருக்குன்றப்ப படம் பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் பண்ண ஒரு ஃபீலே இல்லை எனக்கு. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தான். கிருஷ்ணாவோட பிரச்சனைனா இன்னும் பெட்டராக பண்ணணும். நான் சொன்னேன் அடுத்தடுத்த படத்தில் பண்ணிக்கலாம், இந்த படத்தை இப்போதைக்கு கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் இது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணேன். இவங்க பாதி பேர் வந்து என் பேரை சொன்னாங்க அப்படின்னா வந்து அவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணி கோஆர்டினேட் பண்ணதுக்காக தான் சொன்னாங்க. நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஃபீல் பண்ணிட போகிறீங்க. அதனால்
எனக்கு சில வெல்விஷஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த படம் நல்லா வரணும், நிதின் சத்யா பல வருஷங்களுக்கு அப்புறம் திருப்பி ஒரு நல்ல நடிகனாக வந்திருக்கான் அப்படின்றதுக்காக அவுட் ஆகுது. கரூர்லேருந்து பாக்யராஜெலாம் எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. தேங்க்யூ வெரி மச் வந்து விஷ் பண்ணதுக்கு. இது இல்லாமல் தேங்க்ஸ் டு தி பிஆர்ஓஸ் இந்த படத்தை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ எப்போவுமே டீம் ஏம் எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். சிங்கர்ஸ் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா பல ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் பல ட்ரெய்லர்ஸ் பார்த்துட்டேன். நான் பார்த்ததுல வந்து பெருசாக சிங்கிங் நான் பார்த்ததில்ல. ஆனால் இன்றைக்கி அவங்க 2 பேருமே வந்து மூட மாற்றிட்டாங்க அப்படியே. ஸோ அதெல்லாம் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ போத். மற்றபடி சங்கர் மாஸ்டர்லாம் நான் என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்து நான் வந்து நாங்கள்லாம் ஒன்றா டான்ஸ் ஆடுவோம். ஃப்ரண்ட் ரோல் ஆடுவேன், நான் பேக் ரோல் ஆடுவேன். ஸோ அதனால் ஐ எம் ஹாப்பி தட் ஹி இஸ் அ மாஸ்டர் டுடே. ஸோ ஒரு நல்ல படம், தரமான படம். இதோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட பிளேஸ்மெண்ட் ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தான் இதை பிளேஸ் பண்ண போகிறது. இதை எங்கே கரெக்டாக பிளேஸ் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குது. நல்ல படம், ஒரு நல்ல டைரக்டர் உருவாக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதனால் ஐ ரிக்வெஸ்ட் திஸ் ஜென்ரேஷன், தி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், ஆல் தி இன்ஃப்ளூயன்சர்ஸ், ட்விட்டர்ஸ், படம் பார்த்துட்டு கிவ் யுவர் ஹானஸ்ட் கமெண்ட்ஸ். ஒரு நல்ல தரமான படம். K-Squareலேருந்து இன்னும் நிறைய படங்கள் வர்றதுக்கான வழியை நீங்கள் தான் வகுக்க போகிறீங்க. தேங்க்யூ வெரி மச். இருக்கும் பெரியவங்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். K-Square சினிமாஸ் நிறம் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கிருஷ்ணா சாருக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் மேடம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இமான் சாரோடைய இன்பமான இசையில் எனக்கு நூதனா நூதனா அப்படிங்கிற ஒரு சாங் கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் முகின் ராவ் அண்ட் பிரீத்தி ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கொடைக்கானல் அவருக்கு ரொம்ப ஃபீவராக இருந்தது அந்த டைம். பாவம் அவரை கொஞ்சம் படுத்தி எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அது நடக்காது முகின்ஜி. சான் டிஓபி சான் சார் எனக்கு அழகழகான ஃப்ரேம், அந்த ஃப்ரேமா இது இங்கே போகலாமா அப்படின்றதுக்குள்ளே அவர் அங்கே போயிடுவார். ஏன்னா அவ்வளோ நல்லா எனக்கு ஃப்ரேம்ஸ் வச்சு கொடுத்தாங்க. நான் அவரோட டிஷ்யூம் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதோட இந்த படத்தில் நான் கோரியோகிராஃப் அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நிறம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை கமிட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் நிதின் சத்யா. சத்தம் போடதே படத்தில் வந்து எனக்கு தெரியும். நான் அந்த படத்தில் அசோசியேட் எடிட்டர். அவர் வந்து ஒரு பெரிய லீடில் நடித்தார் அந்த படத்தில். ஸோ எனக்கு தெரிஞ்ச முதல் செலிப்ரிட்டி ஃப்ரெண்ட் வந்து நிதின் சத்யா தான். ஸோ அன்னிலேருந்து இன்றைக்கி வரையும் அந்த ட்ராவல் வந்து என்றைக்குமே இருக்கும் அவரோட. ஸோ அதுக்கப்புறம் கிருஷ்ணா சார். இந்த படத்தில் கிருஷ்ணா வந்து எடிட்டிங்லாம் வரும்போது எப்பவுமே யூஸ்வலாக ஒரு புது டேரக்டர் எடிட்டிங் வராரு அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு மாதிரி மென்டலி ப்ரிப்பேர் ஆகி அதெல்லாம் இது பண்ணி வைப்போம். பட் இவர் வந்து ரொம்ப சூப்பர் கூலாக, ஜி ஒன்றும் பிரச்சனை ஜி பண்ணுங்க ஜி, நீங்கள் டைம் எடுத்து பண்ணுங்க ஜி அப்படி ரொம்ப நம்ம டைம் கொடுத்து அப்புறம் எந்த டைமில் நான் வர சொன்னாலும் அந்த டைமில் சலிக்காமல் எனக்காக டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தார். அவரோட மனசு எப்படின்னா வந்து நான் ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். சார் இந்த மாதிரி ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறேன் சார், இந்த மாதிரி நிறைய ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். சார் ஜி எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, வந்துட்டு உங்கள் ஆஃபீஸில் இருக்க பொருள் எது வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பொருள் வந்து எனக்கு அவர் கிஃப்ட் பண்ணார். ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. அந்த டைமில் வந்து மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. ஸோ அவரோட மனசு அந்த மாதிரி, சார் பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அவர். ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த டீம் அவர் ராஜேஷ் சார் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பாண்டிங் வந்து அவர் எல்லாரோடய வச்சுருக்காரு. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி அவரோட நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து இமான் சாரோட மியூசிக் வந்து அவரை மாதிரியே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே மாதிரி மாமா வரியா மாதிரி ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கும். ஏன்னா நான் கடந்த 2-3 படமாக தொடர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இமான் சாரோட ட்ராவல் நிறைய பண்ணுறேன். ஸோ அவரோட பழக்கம் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இமான் சார் மாதிரி ஆள்கள் ஒரு சின்ன ஆட்டிடியூட் கூட இல்லாமல் அவர் காமாக கம்போஸ்டாக இன்னி வரை அதே லெவலில் எப்படி இருக்காருன்றது பெரிய விஷயம். ஸோ அதுக்கு வந்து அவர்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்க எல்லா ஜென்ரேஷன்ஸுமே வந்து இன்றைக்கி இமான் சார் மாதிரி ஒரு பெரிய, நான் கேரளாவில் ஆனால் அவர் போகும்போது அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க. கேரளாவில் ஏர்போர்ட்டில் இறங்குனதுல த்ரூ அவுட் அவரோட ட்ராவல் பண்ணும்போதும் அவ்வளோ ஃபேன்ஸ் அவர்கிட்ட சுற்றி ஃபோட்டோ எடுத்தாங்க. அவர் அவ்வளோ சாங்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அவர் டவுன் டு எர்த்தாக இருக்காங்க. ஸோ அதை நான் வந்து உண்மையிலேயே பெரிய இன்ஸ்பிரேஷன் எடுத்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஃப்ரம் இமான் சார். அப்புறம் முகேனும் நான் ஆக்சுவலி வந்து பிக் பாஸ்லேருந்தே நிறைய பேருக்கு தெரியும். அந்த சீசன் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன் பிக் பாஸ்லேயே. அதில் முகேன் வந்து கண்டிப்பாக ஹீரோ வந்துடுவார்னு எல்லோரும் இது பண்ணாங்க. ஸோ இட்ஸ் நாட் நெவர் த லேட். நான் கண்டிப்பாக நீங்கள் திருப்பி சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணணும்.
ஏன்னா உங்களுக்கு எல்லா இதுவும் இருக்குது, ஹைட்டு வெயிட்டு கலரு சாம் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூ கேன் ஏபிள் டு என்ன சொல்கிறது, நிறைய படங்கள் கிடைச்சா சினிமாவும் நிறைய டிரெக்டர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. இந்த டீமோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சினிமாட்டோகிராஃபர்ஸ், கொரியோகிராஃபர்ஸ், அப்புறம் விவேகா லிரிக்ஸ் சார், அவரும் நானும் அவர் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஒன்ஸ். இங்கே மேடையில் இருக்க எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்டை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்ததற்காக. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பாடல்கள் இமான் சாருக்காக பாடியிருக்கேன். நிறைய வேர்ஸ்டைலான சாங்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் டைம் நூதனா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி கபிலன் அண்ணாவோட சேர்ந்து நான் பாடியிருக்கேன். அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் இமான் சார். ஒரு பாட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் மேலே அவர் ரெக்கார்டே பண்ண மாட்டார். சிங்கர்ஸ்க்கு வந்து ஹர்ட்டே ஆகாத மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அண்ட் நூதனா வந்து ஒரு 30 minutes ஐ திங்க் வி ரெக்கார்டட் த ஹோல் சாங். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு சிங் திஸ் சாங். அண்ட் இந்த சாங் வந்து தெலுங்குலேயும் நான் பாடியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணா பல்ராம் சார். ஒரு டைரக்டர் வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நன்றி இப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. தேங்க்யூ ஸோ மச். என்ன இந்த மாயமும் என்னாச்சு உள்ள லட்சம் விரல் கோடுது நெஞ்சோடு மெல்ல ஏனோ நீது செஞ்சு போகுது இந்த தடயமும் விடயமும் இல்லாமலே காதல் வந்து காதல் சொன்ன வாசகம் அது விரும்பவும் திரும்பவும் சொல்லாமலே. எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரவஸ்தி ஆராத்யா. எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். ஐம் ஃப்ரம் ஹைதராபாத். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்த டிஎம்ஆன் சாருக்கும் அண்ட் பல்ராம் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் சாங். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து சின்ன வயசில் சில தமிழ் ரியாலிட்டி ஷோஸில் பாடியிருக்கேன், ஆனால் அதுக்கப்புறம் எப்பவும் வரல. ஸோ திஸ் இஸ் மை வெரி வெரி ஃபர்ஸ்ட் மூவி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. கேளியார் மக்கள் யாருங்க எப்போது தண்ணீரம் மாறுவ யாருங்க ரத்தத்தின் சிவப்பை உலகம் நிறம் மாத்திடுவா பதில் சொல்லுவாரோ உள்ளத்தின் நிறத்தை ஏனோ சிலர் மாத்திடுவார் மனிதரோ பேரோ நிரந்தரம். எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. நிறம் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரு ப்ரொடக்ஷன் வந்திருக்க K2 சினிமாஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராஜேஷ் சார், யூ ஹாவ் அ பிரைட் லாங் வே அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னும் நிறைய படிகள் இருக்குது. அது எல்லாமே வெற்றி பாதைகளாக அமைய நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் சார். அண்ட் பல்ராம் கிருஷ்ணா அவருக்கு இது முதல் படம். நிதின் அவர்கள் சொன்ன மாதிரி இது முதல் படம் மாதிரி இல்லை, நல்ல ஒரு தேர்ந்த இயக்குனர் திரைப்படம் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற ஜான்ரில் எனக்கு 11 படம் தான் அமைஞ்சது தமிழ் தெலுங்குல. அண்ட் அதுக்கு பிறகு இந்த படம் அந்த மாதிரி ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக வந்தபோது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஓகே, வேறு ஒரு வென்யூ ஒன்று ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு. எப்போவுமே ஜென்ரல் வாட்சில் ஒரு ஓடிடியில் மோஸ்ட் வியூடு ஃபிலிம்ஸ் அதே மாதிரி பார்க்க விரும்புகிற திரைப்படங்களாக இருப்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரைம் த்ரில்லர் இதுதான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நான். அதுக்கப்புறம் ஹாரர், இது 2 தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஜான்ரா நான் வந்து விரும்பி பார்க்குறதுல. பட் ஹாரர் ஃபிலிம்ஸ் இன்னும் கரெக்டான ஒரு ஹாரர் ஃபிலிம் இன்னும் வரல. அதுவும் வந்தால் அது பயங்கரமாக உட்காந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அண்ட் இப்போ இந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்த க்ரைம் த்ரில்லர் ஒரு பாத் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கிறதுல எனக்கு அது கூடுதல் சந்தோஷம். அதில் நிறம் ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லராக இருக்கும்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இதில் நடித்திருக்கும் நடிகர்கள் முகேன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மலேசிய தமிழர். அண்ட் இங்கே நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும் சார். அண்ட் உங்களுக்கு விவேகா அவர்கள் சொன்னது போல் யூ ஹேவ் த ரைட் அப்பியரன்ஸ் அண்ட் நடிக்கும் திறன் எல்லாமே இருப்பதுன்றதுனால ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து அது எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். ஒரு ஆர்டிஸ்ட்ன்றது நாட் ஓன்லி பர்ஃபார்மன்ஸ் பீயிங்
அவங்க ஒரு நல்ல ஒரு குட் புக்ஸ்குள்ளே வித் டைரக்டர் அண்ட் வித் த டீம் எல்லாம் இருப்பதும் இது எல்லாமே ஒரு 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 பேக்கேஜ் தான். ஸோ அது எல்லாமே நீங்கள் இந்த திரைப்படத்தில் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டருக்கும் கொடுத்துருக்கீங்கன்றதில் சந்தோஷம். இன்னும் நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும், தமிழ்லையும் பண்ணணும், வேறு இன்டர்நெட் மொழிகளில் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். வானம் இருக்குது, சிறகடித்து பாருங்கள். அண்ட் தானியா ஹோப் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தை நடித்த பிரீத்தி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கோரியோகிராஃபர்ஸ் நிச்சயமாக இந்த படத்தில் இந்த நூதனா சாங் பண்ண சாய் மேம்க்கும் அண்ட் சார் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அண்ட் ஸ்னேஹா, ஹார்ட்டி விஷஸ் டு யூ. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சாபு அவர்கள் நிறைய திரைப்படங்கள் இப்போ பேக் டு பேக் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு எடிட்டர். அவர் ஒன்று எடிட் லாக் பண்ணி கொடுத்தாலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப க்ளீனாகவும் அண்ட் கன்வே பண்ண வேண்டிய ஸ்க்ரீன் பிளேயில் கன்வே பண்ண வேண்டிய கான்டென்ட் எதுவுமே மிஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக கான்டென்ட்டும் டெலிவர் ஆகி அட் த சேம் டைம் அந்த ரன் டைமும் கரெக்டாக கிரிப்பிங்காக வைக்கக்கூடிய ஒரு சில தேர்ந்த எடிட்டர்ஸில் சாபு அவர்களும் ஒருவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ பேக் டு பேக் அகேன். அண்ட் விவேகா அவர்கள் அண்ட் பா விஜய் அவர்கள் 2 பேருமே இதில் சாங்ஸ் எழுதியிருக்காங்க. விவேகா சொன்ன மாதிரி இட்ஸ் அ லாங் ஜேர்னி. என்னுடைய ஆரம்ப கால திரைப்படங்கள்லேருந்து தொடர்ச்சியாக பாடல்கள் எழுதிட்டு வரவர். ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன். அவர் சொல்கிறாரு, நான் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்க மாட்டேன், நான் எப்போவுமே நிறைய ஆப்ஷன்ஸோ அதே மாதிரி சிங்கர்ஸ் கிட்ட திருப்பி 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 இந்த மாதிரி டேக் எடுக்கிறதோ அது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்னா, நான் ஒர்க் பண்ணுற கலைஞர்களோட அவங்கக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்க தலை மேலே வைப்பேன். அதுதான் ரொம்ப ரொம்ப கனமானதுன்னு நம்புகிறேன் நான் இத்தனை வருஷமாக. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்களுடைய தலையில் வைக்கும் போது, இது உங்கள் பாட்டு, இதில் உங்கள் பேர் தான் வரப்போகுது, இது உங்கள் பாடல், இது நீங்கள் தான் பாட போகிறீங்க, இது உங்கள் பேர் தான் தாங்க போகுது, நீங்கள் அதுக்கு உண்மையாக இருந்துருக்குங்கன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை இதில் பக்கம் பக்கமாக நம்மளுக்கு பைபிள் மாதிரி ஆப்ஷன் எழுதி கொடுக்கறது இல்லை விஷயம். ஒரு பல்லவி ஒரு சரணம் தான் ஒரு பாட்டில் வரப்போகுதோ, இல்லாட்டி ஒரு பல்லவி 2 சரணம் தான் பாட்டில் வரப்போகுதுன்னா அதுக்கு நீங்கள் அழகாக அதை கோர்த்து கொடுங்க. இப்படி தான் ஆரம்பிக்கணும் பாட்டு, இப்படி தான் 2வது வரி இருக்கணும், இப்படி ஒரு வரியோ இப்படி ஒரு வார்த்தையோ இந்த சூழலுக்கு இதை விட சிறப்பாக யோசிக்க முடியாதுன்ற அது நீங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒன்று கொடுங்க அப்படின்றதுக்காக தான் விவேக சார்ட்ட அதை சொல்லுவேன். 10 ஆப்ஷன் இருக்குல்ல, அதுலேருந்து ஒன்று இங்கே 2 இங்கே 2ன்னு எடுத்து ஒரு பாட்டுக்குள்ளே போடும்போது அது ஏதோ கொஞ்சம் சரியாக வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதில் ஒரு தொடர்ச்சி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு எப்போவுமே இருக்கும். அந்த தொடர்ச்சியான விஷயம் அந்த பாடலாசிரியர் அந்த பாடலை செய்வது போல் வேறு யாரும் அதை தாங்க முடியாதுன்னு நான் தினமாக நம்புறேன் நான். ஸோ அதனால் விவேக் அவர்கள்ட்ட எப்போவுமே அதுதான் சொல்கிறேன், நிறைய எழுதாதீங்க, கொஞ்சமாக எழுதுங்க, அதை ரொம்ப சிறப்பாக எழுதிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவேன் நான். அண்ட் இத்தனை ஆண்டு காலமாக நிறைய பாடல்களை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு, இன்னும் நிறைய ஒர்க் பண்ணுன்ற ஆசையும் இருக்குது. அண்ட் ஒரு சில லிரிசிஸ் தான் டைரக்டர்ஸோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அது அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸை ரொம்ப ஸ்மூத்தாக ஆக்கி கொடுப்பாங்க. சில பேர் இன்னும் அது லிரிசிஸ் மட்டும் இல்லை, அது ஜென்ரலாகவே டெக்னீஷியன்ஸ் தான் ஃபோனை போட்டால் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது இல்லையா. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது விவேகா பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபோனை போட்டாலும் எடுப்பார், அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார், கரெக்டாக டைமுக்கு சாங் கொடுத்துருவார். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அதனால தான் எத்தனை வருஷம் சார், 25 வருஷம் இருக்குமா, ஈஸியாக 26 இயர்ஸ் சார். 26 இயர்ஸாக ஒருத்தர் லிரிசிஸ்டாக இங்கே இருக்காருன்னா அது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அதுக்கு வாழ்த்துக்கள் சார். அண்ட் சான் சொன்ன மாதிரி ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்தது. அண்ட் பட் ரியலி என்ஜாய்ட் யுவர் ஸ்பீச் அண்ட் ஐ என்ஜாய்ட் யுவர் ஒர்க் ஆல்சோ இன் த ஃபிலிம். மை விஷஸ் டு யூ அண்ட் யூ ஹேவ் அ long way to go. And the colors and then the color scheme you used in the film, it was really nice, and I love the DI part of it also. So hearty wishes to you. And total team என்னுடைய நன்றி. நிதின் சார், நீங்கள் நிறைய பேர் இந்த படத்துக்காக கோஆர்டினேட் பண்ணி பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ரொம்ப அழகாகவும் நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய பெரிய பாசிட்டிவே உங்களுடைய கண்கள் தான், உங்களுடைய அழகான கண்கள் தான். ஸோ அந்த கண்களே 1000 எமோஷன் சொல்லுது. ஸோ அப்படி தான் திரைப்படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணும்போது இந்த மனுஷனுக்கு மட்டும் உடம்புக்கு ஒர்க் செய்ய தேவையில்ல, கண்ணுக்கு மட்டும் கரெக்டாக பார்த்து அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டா போதுன்ற மாதிரி தோணும். ஸோ தேங்க்யூ சார், உங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாராவது பேர் விடுபட்டிருந்ததுன்னா தயவு செய்து மன்னிச்சுங்க. அண்ட் நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க ஸ்ரீனிஷா அண்ட் பிரவஸ்தி ஃபர்ஸ்ட் டைம் சாங் பாடியிருக்காங்க. ஷீஸ் ஃப்ரம் ஹைதராபாத். அப்புறம் ரீசெண்டாக ஒரு பிக்சர் அனுப்பிச்சாங்க, அதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். வீட்டிலலாம் காமிச்சேன் நான். ஏதோ எந்த சீசன்மா சூப்பர் சிங்கர் இட் வாஸ்
ஜூனியர் 4 அப்போ போயிருக்கிறாங்க. அப்போ வந்திருக்காங்க, இத்தனோண்டு பாப்பாவாக வந்திருக்காங்க. அப்போ நான் போயிருக்கேன் போல இருக்கு. அப்போது ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணாங்க, எனக்கு பார்த்து ஷாக் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு வயசாகுது போல இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்துக்கள். அண்ட் யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. காட் பி வித் யூ. அண்ட் ஸ்ரீனிஷா, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். அண்ட் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டுமா. நன்றி. அண்ட் வந்திருக்க ப்ரெஸ் ஊடக நண்பர்கள், இத்தனை ஆண்டுகளாக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க அனைத்து நண்பர்கள், ஒவ்வொரு கேமராவுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்துட்டுருக்க எல்லா ப்ரெஸ் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப், எனக்காக இங்கே வந்து இந்த படத்துக்கு வந்த இந்த ஸ்டேஜில் நிற்கிற எனக்கு இயக்குனராக வந்து நின்னது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை வெற்றிகரமாக எடுத்து போய் சேர்க்கக்கூடிய உங்களுக்கும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கடவுள், குலதெய்வம், எனக்காக இத்தனை வருஷம் காத்துட்டு வந்து இவ்வளோ வருஷம் வந்து இந்த ஸ்டேஜில் நிற்க வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண இயற்கை, எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். இந்த நிறம் இசை வெளியிட்டு விட்டால் இது மட்டும் இல்லை, விஎஃப்எக்ஸ் கலைஞராகவோ இல்லை சன் டிவிக்கு நான் ஒர்க் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கிறதோட இப்போ டேரக்டர் அங்கே வந்து நிற்கும்போது பெருமையாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் ப்ரெஸ் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ், நீங்கள் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறீங்க. பட் சில நேரத்தில் நிறைய டேரக்டர்ஸையும் புது டேரக்டர்ஸையும் எடுத்து வந்து காட்டுறீங்க. அது நல்ல படமில் இருந்தால் பெருமையாக பண்ணுறீங்க. அது அந்த படத்தில் இந்த நிறம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நிறம், வை நிறம், நிறம்ன்றது நாட் ஜஸ்ட் அ கலர். சார் சொன்ன மாதிரி இட்ஸ் அ கலர் ஆஃப் த ஹியூமன் பீயிங். உங்களுக்குள்ளே ஒரு கலர் இருக்கலாம், என் உள்ள ஒரு கலர் இருக்கலாம், பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் ஒரு கலர் இருக்கலாம், பசங்களுக்கு ஒரு கலர் இருக்கலாம், போய் சொல்லலாம். அந்த நிறத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறோம்ல. இந்த கேரக்டரில் இருக்க எல்லாரோட நிறமும் ஒவ்வொரு இதுக்கும் மாறி மாறி வரும். இட்ஸ் கால் நிறம். அதாவது இதுக்கு ஒரு டேக்லைன், கெமிலியன் கலர் மாறும். பட் மனுஷங்க ஃபாஸ்ட்டாக மாறுறாங்க கெமிலியனோட. அதுதான் நிறம். எந்த விதத்தில் மாறுறாங்க, என்ன மாறுறாங்கன்றது தான் ஸ்க்ரீன் பிளே. ஸோ அதை நோக்கி போகுது. ஸோ ஹீரோயிஸ் நிறம், அவ்வளோதான். ஸோ அதை நோக்கி தான் வருது. இது எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். டெய்லி நடக்கிற சண்டைங்களுக்கு, அப்புறம் எனக்காக ஹெல்ப் பண்ண என் ஃபேமிலி, என் ஒய்ஃபு, எனக்காக இன்வெஸ்ட் பண்ண ஜெகன், ஜெயன்னார், அதுக்கப்புறம் யூஎஸில் இருக்க வம்சி, என் மாமனார் ரவிக்குமார், அப்புறம் சசி நாயர் அண்ட் ராஜேஷ், எல்லாம் சேர்ந்து வை நாட் வில் ப்ரொடியூஸ் அண்ட் மேக் அ சிம்பிள் குட் மூவின்னாங்க. இட் ஹேப்பன். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். அண்ட் ஐ ஹோப் இது வந்து நான் நினச்சது எடுத்துட்டோம். கரெக்டான பிளேஸ்மெண்ட்டு. ஆஸ் நிதின் ஹஸ் கம் வித் மீ. பாம்பேயில் வி ஹேவ் சம் கனெக்ஷன் வித் co-producer ராஜேஷ், வெரி குட் கனெக்ஷன். ஸோ த்ரூ தெம் நெக்ஸ்ட் படம் போகிறதுக்கு லெட்ஸ் கோ செய்யணும்னா தென் வி ஸ்டார்டட். ஓகே, வில் டூ நெக்ஸ்ட் கே ஸ்கொயர்னால் எல்லா ஃபேமிலியும் எல்லோரும் உட்காந்து பார்க்கக்கூடிய படங்களாக வரும். அதுக்கு உண்டான இதுக்கு எல்லாம் பண்ணிக்கலாம். ஃபண்ட்ஸ் இஸ் நாட் இஷ்யூ. நல்ல கண்டென்ட் கொடுக்கணும். கண்டென்ட் கொடுத்தா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ வர்றதுக்கோ இருக்காங்க. இட்ஸ் நாட் அபவுட் த பேக்கேஜ். யாரோ சொன்னாங்க பேக்கேஜ்னு. பேக்கேஜ் இஸ் நத்திங் பட் என்டர்டெயின்மெண்ட். உட்காரவங்களை ஏமாற்ற தெரியணும், உண்மையாக ஏமாற்ற தெரியணும். இது பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் போட்டிருக்கு. அது தேட்டரில் போய் பாருங்கள். என்ன ஏதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அது சஸ்பென்ஸ் போய்டும். ஸோ நீங்களாக பார்த்து இது பண்ணணும். ஸோ இதில் நிறைய பேர் தேங்க் பண்ணணும். மெயினாக இமான் சார் கதை சொன்னோன்னே ஓகேன்னாரு, பிடிச்சிருக்கு. அதே மாதிரி சாங் கொடுக்கும்போதும் ஒவ்வொரு சாங்கும் ஹீ டுக் டைம். சார் 2 நாள்லாம் வராது, 3 நாளில் வராதுன்னாரு. சார் யூ டேக் யூர் டைம், லேட்டானாலும் பரவாயில்ல, வில் ஹாவ் அ குட் ஷெடியூல் மாற்றிக்கலான்னு. ஒவ்வொரு சாங்குக்கும் வி ஹேட் அ கேப். வி கலர்ஃபுல்லான சாங்ஸு, இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸு. சிங்கர்ஸும் சரி, லிரிக்ஸ். பா விஜய் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவர் வரல, எனக்கு வந்துட்டுருக்கேன்னாரு. ஸோ அவரும் எல்லாருக்கும் ஒரு துரோகம் இருக்கும். அந்த துரோகம் வந்து நிறம் பாட்டில் காமிச்சிருக்கோம். இந்த படத்தோட துரோகம் தான் அது. எல்லாருக்கும் இருக்கும் துரோகம். அது பா விஜய் சார் சொல்லும்போது சார் எனக்கும் துரோகம் இருக்குது சார் ஃபீல் பண்ணி எழுதிட்டாரு. இமான் சாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும், எறும்பு கூட இருக்கும், யானைக்கு இருக்கும், எல்லாருக்கும், லிவிங் ஹியூமன் எல்லாருக்கும் இருக்கும். அது அப்படியே எல்லாருக்கும் வந்து இந்த டியூன் போடும்போது அவருக்கு வந்துச்சு, லிரிக் போடும்போது அவர்கிட்ட வந்துச்சு, அதை பாடுற அவங்களுக்கும் வந்திருக்கும். என்ன பார்த்துங்க, அது கேட்குற உங்களுக்கும் வரும். என் ப்ரொடியூசர் அது மாதிரி நிறைய பேர் துரோகப்பட்டிருப்பார். ப்ரொடியூசர் எல்லோரும் அதை போட்டு ரிவைன் பண்ணி கேட்டுட்ருக்காரு. இல்லை அந்த இது நல்லா இருக்குது, இந்த இது நல்லா இருக்குது.
இட்ஸ் நாட் அபவுட் த சும்மா படத்துக்காக வைக்கல. இந்த படத்தில் 6 பேருக்கோ 7 பேருக்கோ உண்டான அந்த கேரக்டர்ஸில் துரோகம் நடக்கிறது, அம்மா பொண்ணு ஏமாத்துறது, அப்பா பொண்ணு ஏமாத்துறது நடக்கிறது, பொலிட்டிஷியன்ஸு, ஸோ நிறைய இருக்கும். நமக்கு தேவைக்காக போய் சொல்கிறது, இன்றைக்கி இது கிடைக்கலன்றதை கிடைக்கும் நினச்சிட்டு போய் போகிறது எதிர்பார்ப்பு எதிர்பார்க்காம போகும்போது ஒரு துரோகம் நடக்கிறது ஏற்றுக்கலாம். ஆனால் கெம்லியன் மாதிரி மனசு மாதிரி அந்த எடுக்கிறது அந்த கதைக்கு உண்டான கதை. ஸோ அந்த சாங்கும் எல்லாமே 4 சிச்சுவேஷனுக்கு எதுவுமே திணிக்கலை. ஐட்டம் சாங் எல்லாம் சொன்னாங்க. அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த போலீஸ் கூப்பிட்டு போவார். இட்ஸ் நாட் அன் ஐட்டம் சாங். அந்த கதைக்கு தேவையான கதை ஃப்ளோவில் வருது. அதே மாதிரி அந்த லவ் சாங் அதே மாதிரி தான். இப்போ பேக்கேஜுக்காக வைக்கல. ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் 2 hours 8 minutes to 2 hours 8.5 minutes வரும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் டு எண்ட் படம் போகிறதே தெரியாது. ஹைப்பர் லிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சது கிறிஸ்டோபர் நோலன் ஸ்டைல். அந்த ஸ்டைலில் தான் இந்த ப்ளே இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும் இருக்கும். பீட்டர் ஜாக்சன் அவங்க படம்லாம் பார்த்து தான் நமக்கு கொஞ்சம் இன்ஸ்பயர். இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். வென் ஐ சாட் வித் சென்டானியோ கதை சொன்னோம். நான் ஒரு 3 வருஷம் முன்னாடி அவர்கிட்ட நிறைய கதை டிஸ்கஷன் இருக்கும்போது 16th version ஐ திங்க் ஐ லாக்ட் இட். கரெக்ட் சார்? 16th version ஐ திங்க். எல்லா வருஷமும் வருவாங்க, டீம் வருவாங்க, நிறைய டீம் வருவாங்க. என்ன நான் சொல்கிறேன் வச்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, போயிடுவாங்க. ஏன்னா அந்தந்த சீனுக்கும் எது பிடிச்சிருக்கோ அது மொத்தம் தான் வச்சு லாஸ்ட்டாக லாக் பண்ணோடனே டிஓபி வரும்போது கதை கேட்டு பிடிச்சி போய் ஹி கேம் வித்தின் 10 days ஹி கேம் ஃப்ரம் யூகே. இல்லை வி ஒர்க் ஃபார் 6 months ஃபார் ப்ரீ ப்ரொடக்ஷன், ஸ்டோரி போர்ட்ஸு, கலர்ஸு இதெல்லாம் பண்ணும்போது எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க, என்ன இதெல்லாம் இப்போ இன்னும் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. இல்லை வி நீட் அ பர்ஃபெக்ஷன். வி ஹேட் அ ட்ரையல் ஷூட், அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா ஃபைனலாக ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஹவு மச் யூ ஸ்பெண்ட் ஃபார் த மூவி அதர் தென் த ஃப்ரேம் அது பார்க்க மாட்டாங்க. அந்த கண்டென்ட்டுக்கு நீங்கள் என்ன என்ன கலர்ஸ் கொடுத்த, பிராண்டிங் கிளாத்ஸ் கொடுத்தீங்களா, அந்த கலர் அதுக்கு செட் ஆச்சா, எமோஷன் சொல்லிச்சான்றது நானும் அவரும் பேசி அது ஸ்டோரி போர்ட் போட்டு காஸ்டியூமர்கிட்ட உட்காந்து ஆர்ட் டைரக்டர்கிட்ட உட்காந்து ஒன்ஸ் எல்லா ஃபைட்டும் நடந்துச்சு. ஷூட்டில் எல்லாருக்கும் என்ன ஷாக்னா 2-3 நாள் முன்னாடி என்ன இவங்க சண்டையே போட மாட்டேங்கிறாங்க, இவன் ஓகேன்றான் எடுத்துறான். சண்டையெல்லாம் அங்கே 4 செவத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் பிட்டி முடிச்சு அங்கே போனோம், ஃப்ரேம் வச்சோம், ஷோகன் பார்த்தோம், நிறைய மானிட்டர்ஸ் இல்லை. எங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும், எந்த இடத்துல என்ன கேமராஸ் யூஸ் பண்ணணும். இட் வாஸ் ஆல் ஃபில்டர் பண்ணதுனால யூஆர் ஏபிள் டு கெட் த இமோஷன்ஸ். அண்ட் இன்னொன்று மெயினாக விஎஃப்எக்ஸ் டைரக்டராக இருக்கும்போது இமேஜ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம், நல்ல இமேஜ் கொடுக்கலாம். பட் நல்ல இமோஷன் கொடுத்தா நல்ல சினிமாவை கொடுக்கலாம். ஸோ அந்த இமோஷனுக்கு தான் வி ஆல் ஒர்க்டு ஃபார் த ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், டிஓபியாக இருக்கட்டும். இமான் சார் இதுக்கு அழகாக மெழுகேற்றினார். ஃபஸ்ட்டு ஷூட் போட்டு வந்தோடனே டிஐ முடிச்சுட்டு வந்தோடனே ஹி ஹாஸ் கிவன் த எடிட்டட் வெர்ஷன், டிஏ வெர்ஷன். ஒன்ஸ் இமான் சார் ஆர்ஆர் வந்தோடனே சவுண்ட்ஸில் பார்க்கும்போது இட் பூஸ்ட். அந்த இதுக்கு டெம்போவாக இருக்கட்டும், ரீரெக்கார்டிங்காக இருக்கட்டும், அதோட அப்படியே ஃபீல் இருக்கும். அந்த டைம் போகிறதே தெரில. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். நாட் ஒன்று ஃபஸ்ட்டு படம் இருக்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன்றதுனால இது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, உங்கள் மனசுக்கு படும்ல, நல்லா சொல்லுங்கள், நல்லா பண்ணுங்கள். எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் யாராவது விட்டுருந்தேன்னா பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது. இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் போகணும். ஏன்னா சின்ன வயசில் நம்ம இதை நம்பி வரும்போது லைஃப்பை தொலைச்சிட்டு உட்காந்துட்ருக்கோம். சினிமான்னு நிறைய இப்போ ஐடி ஜாபுக்கும் ஏதோ போயிருந்தோன்னா வி குட் ஹவ் ஏர்ன் மணி, வி குட் ஹவ் ரிட்டையர்ட். வி ஆர் ஸ்டார்டிங் அவர் லைஃப் நவ். ஸோ இந்த லைஃப்பில் தொலைச்ச எக்ஸ்பீரியன்ஸை ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஷோ கேஸ். காண்டவம் பண்ணியத்தில் எல்லாமே கொடுத்துருக்கான் கடவுள். இனிமேல் கொடுக்க வேண்டியது ஒன்லி த ஜேர்னி ஆஃப் மூவி. அது ஃபஸ்ட் மூவியில் இது ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் நம்ம யோசிச்சு வச்சுருக்கோம், அடுத்தடுத்த படங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம். தட் ஆல் வில் பி இம்ப்ளிமெண்டட் வெரி சூன். ஏன்னா அதெல்லாம் ரெடியாக இருக்குது. அந்த ஒரு படம் பண்ணி வர வரைக்கும் தான் அந்த ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிள் விசிட்டிங் கார்டை அவங்கக்கிட்ட போயிட்டு பண்ணும்போது வில் பி டூயிங் ஒன்லி மூவிஸ். சினிமா பண்ணுறவங்க சினிமா தான் பண்ணுவாங்க, வேறு எதுவும் எடுத்து போய் ஒன்றும் பண்ண தெரியாது. ஆனால் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி என் ஃபேமிலி பிஸ்னஸ் இருந்ததுனால அங்கேயும் பார்த்துக்கிட்டு இதையும் பண்ணதுனால மல்டி டாஸ்கிங் எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே ஒத்து போயிடுச்சு. என்னை அப்பா அம்மா இங்கே இல்லை, அவங்க மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்புறம் அடையாரம் அந்த பொண்ணு, அப்புறம் எனக்கு அம்மாவோட அண்ணன் முறை வேணும், வர முடியல இன்றைக்கி, கொழம்பு போயிட்டார். ஸோ அதே மாதிரி தான் அனூப் சார் ஃபஸ்ட்டு படம் நானும் அவரும் பண்ணும்போது மெடிமிக்ஸ், ஹி ஆல்சோ பிளஸ், ஹி இஸ் ஆல்சோ நாட் தேர், ஹில் கம் இந்த செலிபிரிட்டி ஷோ. ஸோ தேர் ஆர் பிளென்டி ஆஃப் நிறைய பேர் இருக்குது சொல்ல. அந்த ராணிப்பேட்டில் இருக்கும்போது ஐ திங்க் கேம் ஃப்ரம் சினிமா. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன சினிமான்னு போனால் ரொம்ப கஷ்டம்டா அது எதுன்னாங்க. பட் ஐ ஏர்ன் எக்ஸ்பீரியன்ஸ். சன் நெட்வொர்க்கில் இருக்கும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் கற்றுக்கிட்டோம்.
எடிட்டிங் ஸ்டுடியோ வச்சுருந்தோம், டப்பிங் ஸ்டுடியோ வச்சுருந்தோம், யூஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ வச்சுருந்தோம், அண்ட் சூப்பர் ஃபைன் ஒரு சீரியஸ் பண்ணோம். சரி, அதெல்லாம் பண்ணிட்டு தான் லாஸ்ட்டாக வந்து டேரக்டர்ன்ற அவதாரத்துக்கு வந்து உள்ளே உட்காரும்போது இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இப்படி வராது அப்படி வராதுன்னோம். எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது டிஓபி. ஹே, வாட் ஆர் யூ டூயிங் இஸ் கரெக்ட், இதுதான் ப்ரொசீஜர், யூ ஃபாலோ திஸ். ஹி ஸ்டுட் வித் மீ, வி டிட், நினச்சதை எடுத்தாச்சு. ஐ ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய். அண்ட் நிதின் சத்யா அண்ட் ரொம்ப நாள் சண்டை போட்டுக்கிட்டோம், நல்லா வரும் இதை வரும்னு. சரி, இதை வந்து அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி ப்ரொடியூசர் அவரும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஸோ பாம்பே சப்போர்ட் இருக்குன்றதுனால வை டோன்ட் யூ டூ, வில் கோ வித் திஸ். நெக்ஸ்ட் மூவிஸ்க்கு பெருசாக பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் will not be never be a problem unless you have a good content. There are plenty of investors. கரெக்டான டீமு கரெக்டான இது பண்ணால் வந்துடும். ஸோ டூ யுவர் ஜாப். டோன்ட் see your graph value 100 crores 200 crores பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் டூ வாட் கண்டென்ட் வாண்ட்ஸ், யூ வில் பி சக்சீட். ஸோ அதை நம்பி தான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஆல். ஐ ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய். தேங்க்ஸ் a lot. சப்போர்ட் மீ அண்ட் சப்போர்ட் த நிறம். தேங்க்யூ சார். இமான் சார், உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். மாமா வரியா மச்சான் வரியாங்கிறப்போ, மச்சி வரியாங்கிறப்போ இந்த ஆரம் அப்படின்னு ஏஞ்சி வர்ற அளவுக்கு பாட்டு இதுவாக இருக்குது, பிரமாதம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இது உங்களை வந்து திருப்பி இன்னொரு பெரிய ரவுண்டு கொண்டு வரும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. வாழ்த்துக்கள். அதில் என்ன சார், சண்டே மண்டே பச்சைக்கு, சண்டே சாட்டர்டே சண்டே பச்சைக்கு பச்சைக்கு ஓகே, மண்டேவும் பச்சைக்கு பச்சைக்குங்கிறீங்களா? அப்புறம் வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா? சாட்டர்டே சண்டே பச்சைக்கு பச்சைக்கு டச்சக்கு டச்சக்கு, சண்டே சாட்டர்டே சண்டே பச்சைக்கு பச்சைக்கு பச்சைக்கு, மண்டே மார்னிங்கு டச்சக்கு டச்சக்கு டச்சக்கு. ஆமாம். ஓ, அது லிட்டில் டச். அது ஆமாம், அது என்னன்னு அது இன்னும் தெளிவாக விவேகாவே சொல்லுங்க சார். அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல எழுதுனது வந்து சாட்டர்டே சண்டே வச்சுக்க வச்சுக்க வச்சுக்க, மண்டே மார்னிங்கு பிச்சுக்க பிச்சுக்க பிச்சுக்கன்னு சென்சார் ஒத்துக்கல. அதை மாற்றணும் அப்படின்னு அதுக்கு பிறகு சரி டச்சுக்கு டச்சுக்கு டிச்சுக்கு டிச்சுக்குன்னு பொருள் இல்லாமல் ஒன்று போடலாம், அதுக்காக போட்டது. அதுக்கு எனக்கே பொருள் புரியுது. புரியுதா? ஓகே, எல்லாருக்கும் புரியும். அதாவது முதல்ல போட்டதாவது கொஞ்சம் இலைமறைக்காயா இருந்தது, இது இன்னும் ஓப்பனா இருக்கு சார். அது மாதிரி நிறம்னு பேர் வச்சுட்டு ஒரே ரத்தமா அப்படியே உங்க பேர்ல எல்லாமே ரத்தம் சொட்டுது. ரத்தம் தான் நிறமா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்? கரெக்ட் சார். அவங்களோட நிறம், கேரக்டர்ஸோட நிறம், எல்லாரோட நிறமும் அது ரத்தத்துலேயும் கலந்து இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பச்சோந்தி மனிதர்கள், அந்த கான்செப்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எல்லா மனுஷங்களாரையும் ஒரு பச்சோந்தி தனம் இருக்குது. அது இன்னைக்கு இருக்கிற அரசியலுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அதை கரெக்டாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க. வெறும் கிளாமர், வெறும் இது மட்டும் இல்லாமல் அரசியலையும் உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. அது இந்த டயலாக்லேயும் வருது, பார்த்தேன். வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு கரெக்டாக செட் ஆகும் சார். இது சார், இந்த நிறம்னு சொன்னீங்க, துரோகத்தின் இதில் தான் நிறம்னீங்க. இந்த அரசியல் துரோகமா, காதல் துரோகமா? சார், எல்லா துரோகமும் சார். பொண்டாட்டி துரோகம் பண்ணலாம், பசங்க துரோகம் பண்ணலாம், நீங்கள் துரோகம் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸு துரோகம் பண்ணலாம், எல்லா துரோகம் பார்க்கணும் சார். அதில் உங்களுக்கு நடந்த உண்மை கதைன்னு சொல்கிறது? எனக்கு நடந்ததில்ல சார். நம்ம இந்தியாவில் நடக்கிற எல்லா நடந்தையும் எடுத்து பார்த்ததில் அதில் வந்தது இது. ஓகே சார். விவேகா சார், உங்கள் பாட்டில் ஒரு பாட்டில் வந்து லைட் ஆஃப்னா எல்லா விளக்கமாறும் ஒன்று தான் நீங்கள். இதில் பச்சை பச்சை இது பர்பஸாக வச்சதா அல்லது உண்மையாக சொல்லுங்கள். இப்போ இந்த படத்தில் இந்த நூதனா தூதனா அந்த மெலடி சாங் கொடுத்து அதில் நான் எழுதியிருப்பேனா? நிச்சயம் இருக்கு. இது ஒரு கேளிக்கை பாடல் அப்படிங்கிறதுனால அந்த கேளிக்கை பாடலுக்குரிய நியாயத்தை செய்யணுங்கிறதுக்காக அதை எழுதுறது தான். திருப்தியாக செஞ்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். சார், பச்சக் பச்சக் அதெல்லாம் கரெக்டு தான். அதுக்கான நடிகை எப்படி தேர்வு செஞ்சீங்க? டான்ஸ் ஆனது பிரமாதமாக ஆடினாங்க. அது ஒரு புது சில்க் மாதிரி இருக்கு. இவ்வளவு விஷயத்துல அதுதான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். மெயின் ஹைலைட் அதான் படத்துல. கேளுங்க சார், நல்லா கேளுங்க. அவங்க வந்து சார், நீங்க டைரக்டர் தான் சொல்லுங்க. ஏன்னா அந்த படத்து அந்த பாத்திரத்துக்கு அந்த பாட்டுக்கு செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் இல்லை, நிறைய பேர் அவங்கள எங்கிருந்து பிடிச்சிங்க? அவங்க பேரு ஸ்னேகதானா இல்லை புது சில்க் மாதிரி அறிமுகப்படுத்திருக்கீங்களா? இல்லை, இதில் ஆக்சுவலாக நிறைய பேர் எனக்கு மாஸ்டர், நான் எல்லோரும் உட்காந்து டீமில் இருக்கும்போது நிறைய பேர் வந்துச்சு. நான் இவங்க தான் வேணும்னு சொன்னேன். மாஸ்டர்கிட்ட கேளுங்க. ஏன்னா டான்ஸ் பார்த்தேன் இன்ஸ்டாவில், தமிழில் இது வரைக்கும் வரல, தெலுங்கு அண்ட் ஹிந்தி ஃபேமஸ்ஸு. எனக்கு இவங்க இந்த கரெக்டாக இருப்பாங்க இந்த மாஸ் சாங்குன்னு. அவங்க எவ்வளவோ கொடுத்தாரு எனக்கு, மாஸ்டரும் சரி எல்லோரும். நான் இவங்க தான் வேணும், இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டேன். எவ்வளோ பேர் வந்து ஆஃபீஸ் வந்தாங்க. நான் அப்படி வந்தது தான் அது. இல்லையா மாஸ்டர், நீங்கள் தான் சொல்லணும். ஆமாம் சார், ஆமாம் சார் வந்துச்சு. இந்த இது காதலனில் வரும்ல சார், ஏவோவா
அந்த மாதிரி வந்துச்சு. விட்டு பார்த்தோம். சார் நல்லா வாய்ஸ் கொடுத்தாரு. அவர் கொடுத்த வாய்ஸ் படம்லாம் அவர் கொடுத்த வாய்ஸ்லாம் படம் ஹிட்டு சார். 2 படம் அவர் கொடுத்த நிறைய வாய்ஸ் படம் ஹிட்டு. டேரக்டர் சரிங்க சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஆக்சுவலாக ட்ரூ இன்சிடென்ட், அதனால் டீப்பாக கேட்காதீங்க, படம் பார்த்து தெரிஞ்சிங்க அப்படின்ட்டீங்க. பட் நீங்கள் படத்தை வந்து கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம் இதை ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ எந்த ஸ்டேட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இது? ஸோ நீங்கள் ஜஸ்ட் மேலோட்டமாக சொல்கிறீங்களா இல்லை வந்து டீப்பாக ரிசர்ச் பண்ணி சொல்கிறீங்களா? சரி, இந்தியா ஃபுல்லாக நடந்தது. மெயினாக கொல்கட்டாவில் நடந்தது, அவ்வளோதான். அது வந்து நம்ம படம் எடுத்துட்டோம், ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கதை எழுதிட்டோம். நான் சொன்னல 16 வருஷம் நம்ம எழுதிருந்தோம். ஒவ்வொரு வருஷம் ஒன்று வந்துச்சு, ஒவ்வொரு டேரக்டர்ஸ், ஒவ்வொரு கோ டேரக்டர்ஸ். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போயிட்டு வந்தோடனே நாங்கள் 4 months கழிச்சு இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் போனோம். சரி, நம்ம என்ன நினச்சோமோ அது நடந்ததில் பேப்பர்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. இன்னொன்று இட் ஹேப்பன்ட் வாட் எவர் திங். அதை நினச்சி போகல, ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது நடந்து நம்ம நினச்சதை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணோன்னே அது அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஃபைன் சார். முகேன் சார், நீங்கள் பிக் பாஸில் அவங்களே சொன்னாங்க உங்கள் சீசன் வந்து அவ்வளோ பெரிய சீசன். நீங்கள் வந்து நடிகர் மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து பாடகர், நீங்கள் வந்து பாடலாசிரியர் எல்லாமே ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ கேப்பு? உங்களை வந்து தமிழ் சினிமாவில் ஏமாற்றிட்டாங்களா, இல்லை ஏமாந்துட்டாங்களா, இல்லை சரியான இது பண்ணலையா? இல்லை, அப்படி கிடையாது சார். ஆக்சுவலி என்னென்னா, இடம் பொருள் ஏவல் அப்படி இருக்கு இல்லையா? ஸோ காலம் தான் வந்து ஒவ்வொரு ஒரு மனிதனோட காய் நவுத்தி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாடல்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு தான் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ சோஷியல் மீடியான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு கான்டென்ட் போட்டால் 10 பேர் பார்ப்பாங்க. அப்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டென்ட் பார்த்தா ஒரு ஆள் தான் பார்ப்பாங்க. என்ன ரீசன்னா, த க்ரோத், அவ்வளோ அதிகமான இன்ஃப்ளூயன்சஸ், அவ்வளோ அதிகமான விஷயங்கள் வந்து ஃப்ளட்டட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம செய்கிறப்ப அது தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் நிறைய பாடல்கள் ரீசன்ட் டைமில் பண்ணியிருந்தேன். பொதுவாக ஒரு 80% தெரியுது, 20% தெரியல. எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. பட் ரிலீஸ் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் தான் போய் பார்ப்பாங்க, தேடுவாங்க. ஏன்னா அவங்களோட அல்கரிதம் மாறி இருக்கும். அவங்க சர்ச் பண்ணுற அல்கரிதம் யூடியூப்பில் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு அடிப்படை தான். மற்றபடி பாடல்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். படங்கள் 2-3 படங்கள் வருஷத்தில் தொடர்ந்து வரப்போகுது. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு கேப் வந்து என்ன விடுதுன்னா, சில தாமதங்கள் இப்போ ப்ரொடக்ஷன் சைடில் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து தவிர்க்க முடியாத சில காரணங்கள் சொல்லலாம் இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு கேப் தான் தவிர்த்து நல்ல கான்டென்ட் வந்து எப்பயுமே கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நல்ல கான்டென்ட் தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஹாய் முகேன். தேங்க்யூ சார். சொல்லுங்கள் அக்கா. வணக்கம். வணக்கம். இப்போ வந்து நீங்கள் மலேசியா டு சென்னை வந்து படம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்தியாவில் செட்டில் ஆகிற ஐடியா இருக்கா? அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு அப்டேட் கொடுங்க. கண்டிப்பாக்கா, டெஃபினட்டாக ஐடியா இருக்குது. இந்தியாவில் செட்டில் ஆகிற ஐடியா இருக்குது. என்னோடய ஃபேமிலியெல்லாம் முழுசாக மலேசியாவில் தான் இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டான ஒரு பர்சன். ஸோ அதனால் நான் பேக் அண்ட் ஃபார்த் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு இங்கே அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப இங்கே இருந்து ஒரு ரீசெண்ட் டைமில் படம் பண்ணுறப்போ ஒரு 3 months, ஒரு 4 months, 6 months, 8 monthsலாம் கூட இருந்திருக்கேன். ஸோ 8 months இங்கே இருந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ராவலிங் தான் இருக்குது. அடுத்தடுத்த எக்ஸைட்டிங்கான படங்கள், ப்ராஜெக்ட்ஸ், பாட்டு இதெல்லாமே வரிசையில் காத்துட்ருக்கு. இந்த நிறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்டேட்டாக வரும்க்கா. முகேன் சார், அண்ணன் கேட்ட கொஸ்டினோட இது தொடர்ச்சி தான். ஏன்னா பிக் பாஸ்ல ஜெயிச்சவங்க எல்லாருமே தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஆனா வந்து கூட இருக்கிறவங்க வந்து நிறைய படம் பண்ணிடுறாங்க. ஏன் நீங்க வந்து ஹீரோசம் தான் பண்ணணும், இல்ல மற்ற கேரக்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கீங்களா? அப்படி கிடையாது. நல்ல கேள்வி. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். நான் இன்னைக்கு கூட பேசியிருந்தேன், எங்களுடைய டீமில் பேசியிருந்தேன். ஆக்சுவலி ஹீரோ மட்டும் பண்ணணும்னு கிடையாது, எல்லா கதாபாத்திரமும். இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை வச்சு ஸ்டோரி பண்ணுறதோட ஸ்டோரி தான் ஹீரோவாக இருக்குது நிறைய இடங்கள்ல. அது மாதிரி நிறைய படங்கள் கூட நீங்கள் சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, அது வந்து ஹீரோ ஓரியன்ட் ஃபிலிம் கிடையாது. அந்த ஸ்டோரி வந்து ஒரு ஹீரோ. அந்த மாதிரி நல்ல கதாபாத்திரம் உள்ள எந்த ரோல் கிடைச்சாலும், ஒரு வில்லன் கிடைச்சாலும் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. நல்ல கதாபாத்திரம் ரோல் கிடைச்சாலும் பண்ணணும்னு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அதை நோக்கி போவேன். இமான் சார், சார் டாக்டர் சொன்னாங்க எல்லாமே துரோகம்னு சொல்லிட்டு ஒரு சாங்ஸ் வருது. அது வந்து இமான் சாருக்கும் வந்து துரோகம் நடந்திருக்குன்ட்டு. அந்த சாங்ஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு என்ன தோணுச்சு மைண்டில்? யாருக்கு தான் சார் நடக்காம இருக்கு? யாரெல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருக்கு தானே செய்யும். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு வரி பாவுஜாய் போடும்போது இன்னும் ரிலேட்டபிளாக இருந்தது. அது வந்து எனக்கு மட்டும் இல்லை, அது கேட்குறவங்க யாராக இருந்தாலுமே அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஓகே, ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ அந்த வரியை பற்றி யாரும் ஒன்றும் நாங்கள் பேசிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் அதே விஷயம் வந்து இயக்குனருக்கு, அவருக்கும் அது ரிலேட் ஆயிருக்கு, ப்ரொடியூசருக்கும் அது ரிலேட் ஆயிருக்குன்னும் போது அது ரொம்ப ஒரு காமன் ஃபேக்டராக இருக்குன்னு பார்க்கும்போது ஓகே. அப்போது ஏன்னா
ஒரு கலை அந்த படைப்பே சார் அது எத்தனை பேருக்கு அது ரிலேட் பண்ணுதுன்றதுதான விஷயம். அது ஒரு வரி, ஒரு பாடலுடைய வரி அது ரிலேட் பண்ணுதுன்னா சந்தோஷம் தானே. விஜய் சார், முகின் சார், விஜய் சார், முகின் சார், உங்களுக்கு ஒரே கொஸ்டின். விஜய் சார் ஒரு நிமிஷம். சாரி சார், விவேகா சார், சாரி விவேகா சார் சொல்லுங்க. கேளுங்க சார், நல்லா கேளுங்க சார். சரிங்க சார். சார் இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஃப்ளூயன்சர் மீட் வச்சு ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிச்சிங்க. அது எந்த லெவலில் இருக்குது? இப்போ இன்ஃப்ளூயன்சர் தான் வந்து சினிமாவை ஆட்டி படைக்கிறாங்களா? ஆனால் வந்து நீங்கள் சொல்லும் போது என்ன சொன்னீங்க, நாங்கள் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்கள நீட்டாக பண்ணுவோம் நீங்கள். ஆனால் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட போகும்போது எல்லாமே பணம் கேட்குறாங்க, அதிக லெவலில் காசு கேட்குறாங்க, ஒரு சின்ன ரிவ்யூ கூட. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்ஃப்ளூயன்சர்ஸ் அசோசியேஷன் வந்து சவுத் இந்தியன் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அசோசியேஷன் அதனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்து நான் ஆரம்பித்து ஏறக்குறைய 5 நிகழ்வுகள் நடத்திட்டோம். நேற்று முன்தினம் கூட தருமபுரியில் மிகப்பெரிய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்வு, விருது வழங்கும் நிகழ்வு நடந்தது. அது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கிறதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் சங்கம் வந்து பொறுப்பேற்காது. ஒட்டுமொத்தமாக எங்கள் சங்கத்தில் வந்து அது மிகச்சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா தான் என்னால் ஒரு படத்தை ரிவ்யூ கொடுக்க முடியும், நல்லா கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்கள போயிட்டு ஃபாலோ பண்ணுற ஆளுங்க வந்து போய் படம் பார்க்குறது கிடையாது, அவங்கள மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து படம் பார்க்குறவங்க போய் தேட்டர் போய் பார்க்குறாங்க. இல்லை, சங்கத்தின் மூலமாக வந்து நீங்கள் அணுகிறப்போ அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்கலாம் ஒழிய தனிப்பட்ட சங்க உறுப்பினர்கள் செய்கிறதுக்கு நம்ம பொறுப்பேற்க. நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்ல, இது மாதிரி ஏமாத்துறவங்களை வந்து நம்ம பேன் பண்ணலாம். ஆமாம், நிச்சயமாக அதை செய்யலாம். மகிழ்ச்சி சார். முகின் சார், அந்த பாடல் பற்றி தான் திருப்பி வரேன். அந்த பச்சைக்கு டச்சக்கு பாட்டில் உங்களுக்கு வந்து பெரிய போர்ஷன் இல்லை, ஏதோ நீங்கள் கேட்டு வாங்கி ஆடின மாதிரி தெரிஞ்சுது. என்ன மாதிரி அதில் என்ன மாதிரி இல்லை, எங்கள் எல்லாரும் மாதிரியும் ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த சாங்கில் நானும் இருக்கணும் அப்படின்னு வந்தீங்களா? என்ன அது? இல்லை சார், நான் அப்போ அந்த மாதிரி ஆர்டர் ஆக்சுவலி இல்லை அதுதான் சார் சொன்ன மாதிரி அந்த படத்துல அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த சாங் தேவைப்பட்டு இருக்கு. அது எதனால அந்த போலீஸ் பின்னாடி வராங்க இல்லையா, அது ரிவீல் பண்ணியிருப்பாங்க போலீஸ் வராங்கன்னு. ஸோ அந்த கேரக்டர் வந்து இங்கே ட்ராவல் பண்ணணும், அங்கே போகணும், அந்த நீட் இருந்தனால தான் அந்த சீனில் வச்சுருந்தாங்க. நிதின் சத்யா, ஒரு நிமிஷம். நீங்கள் ஒரு நல்ல நடிகர், உங்கள் பாண்டியராஜனுக்கு அப்புறம் அந்த விழியாலேயே நடிக்கக்கூடிய ஒரு மனிதர். நீங்கள் இடையில பெரிய பிரேக், நீங்கள் அவர் இப்போ முகின் மாதிரி தான் ஹீரோ வில்லன் எந்த கேரக்டர் வேணாலும் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக கேப் விட்டீங்களே, பர்சனலாக அம்மா அந்த மாதிரி சோகம் அந்த மாதிரி விஷயங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை, ப்ரொடியூசர் வேறு இடையில ஆனீங்கல்ல, எல்லாமே என்னாச்சு? ஒரு 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸாக இருந்தேன். இப்போ ஐ எம் பேக் இன் டு மை ப்ரொடக்ஷன். அதான் முகின் சொன்ன மாதிரி இடம் பொருள் ஏவல், நல்ல படம், ஒரு தரமான படம், அதில் ஒரு நல்ல கேரக்டர், அதுதான் இனிமேல் குவாலிட்டி தான் பார்க்கணும். குவான்டிட்டி பார்க்கறது வந்து எனக்கு பெரிய உடன்பாடு இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இனிமேல் இந்த கேப் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக. இயக்குனர் சார், அதாவது இந்தியாவில் வந்து தொடர்ந்து வந்து பாலியல் குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இந்த பாலியல் குற்றத்தை வந்து இந்த படத்தில் மையப்படுத்தி எடுத்திருக்கீங்களா, இல்லை வேற ஏதாவது இன்ஸ்டன்ட்? ஓகே சார், இது உண்மை சம்பவத்தை தழுவி உண்மை சம்பவம் ஆயிருக்கு. ஓகே சார், இருந்திருக்கு, வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ஒட்டியே வரும். ரொம்ப ஒட்டினது வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது. ஓகே சார். இமான் சார், சார் இந்த தேசிய அவார்டு வந்து தொடர்ந்து வந்து நல்ல படங்களுக்கு தான் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பயங்கர சர்ச்சையாயிருக்கு. இப்போ வந்து நீங்கள் இந்த மாமா வாரியா வா மச்சு வாரியான்னு இந்த பாட்டு போடுறீங்க. இந்த வருஷத்துக்கான தேசிய அவார்டு வந்து 2027 உங்களுக்கு கிடைக்குமா? அப்படி கிடைச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அந்த பாட்டுக்கு? ஏன்னா வந்து நிறைய சர்ச்சையாயிருக்கு சார். அதான் சொல்லணும், இந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கெல்லாம் தாண்டி ஒரு தேசிய அளவில் நம்மளுடைய மாநிலத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அது நம்ம ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வெற்றியாக தான் சார் அதை நம்ம பார்க்க முடியும், அவ்வளோதான். ஸோ அது வந்து அதான் சொல்கிறேன், எப்போவுமே ஒரு வெற்றி அந்த படைப்புக்கு உண்டான வெற்றியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் அது வந்து கரெக்டு ஆமான்னு சொல்லுவாங்க, சில நேரம் இல்லைங்க அதுக்கெல்லாம் அவ்வளோ தகுதியெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் எப்போவுமே அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒருத்தருடைய ட்ராவல், அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க என்னவா இருந்திருக்காங்க, இதே துறையில் எத்தனை ஆண்டு காலமாக அவங்க அது வந்து ரொம்ப அந்த இடத்தை தக்க வைப்பதற்குண்டான உழைப்பை எவ்வளோ போட்டிருக்காங்க, அதெல்லாம் சேர்ந்து ஒரு அதுக்குண்டான முத்தாய்ப்பாக வந்து ஒரு விஷயம் ஒன்று நடக்கும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும். அது அவங்க கொடுக்கப்படுற விருது வந்து அதுக்கு தகுதியானதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மாற்று கருத்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாரோட விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம்தான்.
பட் அதை தாண்டி ஒரு நபருக்கு, அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒருத்தருக்கு அது கிடைக்கிது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அப்படி தான் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணுமே ஒழிய, ஓகே நம்ம தேசிய விருது அளவுக்கு நம்மளுடைய தமிழருக்கோ இல்லாட்டி இங்கிருந்து நம்ம திரைத்துறையில் தமிழராக இருக்கிறாங்களோ இல்லையோ, பட் இந்த திரைத்துறையில் நம்ம தமிழ் திரைத்துறையில் இருந்து ஒரு சாதனை பண்ணுறாங்க, அந்த சாதனையாளருக்கு ஒரு விருது வழங்கப்படுதுன்னா அது நம்ம மாநிலத்தோடைய ஒரு ப்ரைடாக பார்த்துட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அதை தாண்டி இது தகுதியானதா இல்லையா அப்படின்ற அந்த ஆய்வுக்குள்ளே போவானான்னு நினைக்கிறேன் நான். நிதின் சார், நிதின் சார், உங்கள் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. சரி, அது ஏதோ ஒரு கோட் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு பெரிய நிறுவனத்துலேருந்து வெளியே வந்து தனியாக படம் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து அந்த கட்சியில் ஏதாவது போகிற பிளான் எதாவது இருக்கா? இப்போதைக்கு அரசியல் பிளான்லாம் எதுவுமே இல்லை. இந்த பேக் இன்டு ஆக்டிங், பேக் இன்டு ப்ரொடக்ஷன், அதுதான் இப்போதைக்கு பிளான். இமான் சார், நீங்கள் நேஷ்னல் அவார்டு பேசினால கேட்குறோம். நேஷ்னல் அவார்டு ஜூரி மேலேயே நிறைய குற்றச்சாட்டு வருது. அவங்க வந்து நம்மளுக்காக உரிமையாக போராடி வாங்கியிருக்கணும், மலையாளத்துலேயோ பெங்காலியோ பேசி வாங்குறாங்க, நம்மளுக்கு வாங்கலை. தகுதியான படம் நிறைய படம் இந்த வருஷமே வந்து அவ்வளோ உள்ள படங்களுக்கு வந்து கிடைக்கல, தகுதி இருக்கோ இல்லையோ சில சிபாரிசில் வாங்குறாங்க அப்படிங்காங்க. நீங்கள் நேஷ்னல் அவார்டுங்கனால உங்கள் அது கருத்தை பற்றி? அது வந்து ஆக்சுவலாக ஒருத்தர் எடுக்கிற முடிவு கிடையாது சார். நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது நம்ம மாநிலத்துக்கு இதை கிடச்சிருக்கலாமே, இதை பண்ணியிருக்கலாமே, இங்கே இருக்கிறவர்கள் இதை சொல்லியிருக்கலாமே, இதுக்காக வந்து போராடி வாங்கியிருக்கலாமே, அதெல்லாம் நம்மளுடைய கேள்விகள் இருக்கும். பட் அந்த ஜூரியில் இருக்கும்போது வெறும் நம்ம அது வந்து தமிழுக்கு உண்டான குரலாக மட்டும் இருக்காது. அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுடைய படங்களும் திரைப்படங்களும் ப்ளஸ் என்ன திரைப்படங்கள் இங்கே நம்ம அனுப்பப்படுது. இப்போது வந்து ஒவ்வொரு அவார்டு விஷயத்துக்கும் வந்து அந்த திரைப்படம் முதல்ல அதுக்காக முறைப்படி அனுப்பப்பட்டிருக்கா, அவங்க அதை பார்க்குறாங்களா, அவங்களுக்கு வந்து அது வந்து காட்சி அளிக்கப்பட்டிருக்கா, அவங்க முறைப்படி அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் தகுதியான படங்கள் இருக்கும், பட் அந்த கமிட்டிக்குள்ளேயே போயிருக்காது, அந்த கமிட்டிக்குள்ளே ஸ்க்ரீனிங்குள்ளேயே போயிருக்காது. அப்போ எப்படி வந்து அவார்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? இதெல்லாம் விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ளஸ் அங்கே ஸ்க்ரீன் பண்ண படங்கள் தாண்டி அங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான அந்த ஜூரி, அதை தாண்டி அந்த ஜூரிஸ் எல்லாருமே கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? இதில் வந்து பல ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் வெறும் நம்ம இங்கே தமிழை சார்ந்து இங்கே இருக்கிற ஜூரி மெம்பர்ஸை மட்டுமே ஏன்னு கேள்வி கேட்குறதோ குற்றம் சொல்கிறதோ அது வந்து சரியாக இருக்காதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் சார். So they're generally talking about the complexion, the difference in complexion. So do you have any opinion on that? அதான் நீங்கள் ஆடியன்ஸ்க்கு கேட்டாங்க அண்ட் டிரெக்டர்ஸ்க்கு கேட்டாங்க, காஸ்டிங் பீப்புளுக்கு கேட்டாங்க. ஐ டோன்ட் ஹாவ் அன் ஒப்பீனியன் அபவுட் இட். ஹீரோயின் மேடம், அது மாதிரி ஒரு கொஸ்டின். படம் முழுக்க நீங்கள் தான் ஹீரோயின், என்ன நல்ல பாட்டு 2-3 கூட இருக்குது, 2-3 சாங் ஆல்சோ தேர் ஃபார் யூ. பட் ஒன்லி ஒன் சாங் தட் மேடம் இஸ் ரீச் வேற லெவல், தட் ப்ரெஸ் மீட். ஓகே, ஸோ அந்த சாங் வெளியே வர மாட்டீங்களா? யூ ஃபீல் நெக்ஸ்ட் ஃபிலிம் தட் டைப் ஆஃப் சாங் ஐ எம் ஆல்சோ டூ இட். ஐ எம் ஆல்சோ டூ இட். அவங்க நல்லா பாட்டு இருந்து அண்ட் இஃப் ஐ லைக் ஹவ் இட் சவுண்ட்ஸ் தென் கண்டிப்பா நான் பண்றேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். டைரக்டர் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. டைரக்டர் சார், மீண்டும் நீங்க அநியாயமா பண்றீங்க. பாட்டு இல்லை அதுக்காக அம்மா வீட்டில் அப்பாவுக்கு 90 வயசு கீழே வந்து உடஞ்சி மண்டை உடஞ்சிருச்சு. அவருக்கு போய் காஃபி வாங்கி கொடுத்துட்டு பாட்டெல்லாம் பார்த்துட்டு போய் திருப்பி கேள்வி கேட்கலாம். அப்ப படம் பார்க்கறதுக்கு ஆர்வமா இல்ல, அந்த பாட்டு அந்த படம் அதுக்காக தான் கொஸ்டின் திரும்பி வந்து செகண்ட் ட்ரிப். சார் டைரக்டர் சார், அதாவது அண்ணன் தம்பி துரோகம், அரசியல்வாதி துரோகம், பொண்டாட்டி துரோகம் அப்படிலாம் இருக்கும், அதில் தான் ஒன்று அப்படின்னீங்க. பொண்டாட்டிகளுக்கு நாமெல்லாம் பண்ணுற துரோகம் இருக்குல்ல, அதுவும் இருக்கா? அது இதில் வரல சார், பொதுவாக சொன்னது சார். அது துரோகம்னா எந்த துரோகம் இல்லை சார். நம்ம அவங்களை கவனிக்காமல் இருக்கோம்ல, வீட்டு வேலை பண்ணிட்டு, எந்த லேடிஸையும் மதிக்கிறது இல்லை, வீட்டு வேலை பண்ணிட்டு, அதுவே துரோகம் தானே சார். வெளியில் இருக்க உலகமே ஒன்றுன்னு பார்த்துட்டு வீட்டில் உழைக்கிறவங்க விட்டுட்றோம்ல, அந்த துரோகத்தை சொன்னேன், வேற எந்த துரோகம் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய பேச போகிறதில்ல, எனக்கு இந்த ஜேர்னி புதுசு. சினிமா கிருஷ்ணாவும் நானும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், என்னோடய ஸ்கூல்மேட் அவர். அப்போதுலேருந்தே இந்த படம் சார்ந்த விஷயம் பேசுவார். லேட்டாக சொன்னேன், இன்றைக்கி அது நினைவாக இருக்குது. நீ படம் எடுத்தால் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ ஐ காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டுடே. நான் நிறைய எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், பட் அது ரொம்ப பெருசாக போயிடும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னோடய நிறம் டீமுக்கு வெரி பிக் தேங்க்ஸ். ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து A to Z எல்லாருமே எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. நியூ கம்மர் மாதிரி எங்களை யாரும் ட்ரீட் பண்ணல. ஸோ ஐ எம் வெரி வெரி மச் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. அண்டு மீடியாவுக்கு வந்து யூ ஹாவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டோம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்கள் டைரெக்டாக கமெண்ட் பண்ணலாம். நான் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்,
நீங்கள் பார்க்கறத விட நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு ஃபர்தர் ஜர்னிக்கு ஈஸியாக இருக்கும். K2 வந்து இதோடு நிற்க போகிறதில்ல. வி ஆர் கம்மிங் அவுட் வேறு நெக்ஸ்ட் மூவிஸ் வரும். ஸோ இது எங்களோட ஜஸ்ட் விசிட்டிங் கார்டு மாதிரி தான். ஸோ இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம். அதனால் தாராளமாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்கணும். பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ ஐ தேங்க்யூ ஆல். ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் பேசணும். அதனால் ஐம் ஜஸ்ட் வைண்டிங் அப். தேங்க்யூ ஸோ மச்.